பட்டை லவங்கம் ஏலக்காவா சமைக்கிறாரு இன்றைக்கி. என் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். அதனால் சண்டே பீஃப் செய்கிறாங்க அவங்களுக்காக. எங்களுக்கு சிக்கன், அவங்களுக்கு மட்டும் பீஃப். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கடாயில் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டிருக்காரு. நல்லா பொரிய வந்துச்சு. வெங்காயம், நீங்கள் சொல்ல மாட்டிங்களா அது வெங்காயம் தக்காளி அப்படின்னு? வெங்காயம் எப்படி வதங்கணும்? ப்ரௌனாக வதங்கணுமா? எல்லா சமையலுக்குமே ப்ரௌனாக தான் வதங்கணும். பார்த்தீங்களா, எல்லா சமையலுக்கும் ப்ரௌனாக தான் வதக்கணுமா? சொல்லித்தராங்க, கேட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்குது. இப்போ வந்து பார்த்தீங்களா, க்ரியேட்டிவாக ஏதோ செய்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. பார்ப்போம், முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்றத பார்க்கலாம். இங்கே தக்காளி வதங்கிடுச்சு. தக்காளி கூட இப்போது என்ன சேர்க்க போகிறீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனா போதுமா? ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குறாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணுமா? அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. இப்போது உப்பு சேர்த்துக்கிறாங்க. போதுமா? வதங்கிடுச்சு. இப்போ முருங்கைக்காய் சேர்த்துக்கிறாங்க. முருங்கைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ பாருங்க, தனியா பவுட்ரு, சக்தி தனியா பவுட்ரு தேவையான அளவுன்ட்டு அப்படியே போடுறீங்க. எனக்கு தெரியும் பாருங்க, அவங்களுக்கு தெரியுமா? இப்போ வந்து மிளகாத்தூள், தனி மிளகாய்த்தூள். நாங்கள் எல்லாமே சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்க, அடுத்தது கரம் மசாலா. இது கம்மியாக போடணுமா? காரம் அதிகமாக இருக்குமா? இப்போ மட்டன் மசாலா, அது ஆச்சி, இது கொஞ்சம் அதிகமாக போடணுமா? பாருங்கள், இப்போ அதிகமாக போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுமா? தண்ணி ஊற்றி வதக்கிட்டு தண்ணி ஊற்றணுமா? கறி வேக வச்சேன். இப்போ அப்படியே கறியில் இருக்கிற தண்ணியோட இதில் தூக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ இதெல்லாம் வதங்கினோடனே ஆல்ரெடி குக்கரில் வந்து பீஃப் கறி வந்து வேக வச்சு வச்சுருக்காங்களாம். இப்போ அதை அப்படியே வந்து சேர்த்துக்க போகிறாங்களாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு மட்டும்ன்றதுனால எவ்வளோ, 1/4 கிலோவா 1/2 கிலோவா? 1/2 கிலோ கறி எடுத்துருக்காங்களாம். நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம், அதனால் அவங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்து செய்கிறாங்க. அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டே வேக வச்சு என்னென்ன போட்டு இருக்கீங்க இதில் வேக வைக்கும்போது? மஞ்சள், உப்பு போட்டு அவ்வளோதான். மஞ்சள் பொடியும் உப்பும் பார்த்துட்டு வேக வச்சுருக்காங்களா. இப்போ அதை அப்படியே எடுத்து அதில் சேர்த்துக்க போகிறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றணுமா? குழம்பு கிரேவியாக வேணும்னா இன்னும் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சம் நல்லா தவற ஊற்றி சாப்பிட்ற மாதிரினா
2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். அவ்வளோதான். அளவுலாம் சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு தெரியாது, இதெல்லாம் நான் சமைச்சதில்லை. இது கிரேவியான தண்ணி. ஏன்னா காய் வேகணும், முருங்கைக்காய் வேகணும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ நல்லா இதை கொதிக்க வச்சு முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதானே? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான பாருங்கள் பீஃப் கறி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு அப்புறம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே செட் ஆகும். பழையது கூட செட் ஆகும். பார்த்தீங்களா, பழைய சாதத்துக்கு கூட சூப்பராக செட் ஆகுமா. ஸோ அவங்கெல்லாம் ரெகுலராக வந்து எடுத்துக்கிறவங்க தானே, அதனால் அவங்களுக்கு தெரியும். பழைய சாதத்தில் தயிர் ஊற்றி சும்மா பீஃப் இந்த குழம்பே 2 நாள் சூடு பண்ணி கிரேவி மாரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு நல்லது. இரும்பு சத்து அதிகமான உள்ள கறி மட்டும் இதுதான். எந்த வியாதியும் நம்மக்கிட்ட வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த வியாதியும் நம்மக்கிட்ட வராதான் இது சாப்பிட்டீங்கன்னா. ஓகே, ரெடியானவொடனே கூப்பிடுங்க. இந்த அளவுக்கு நிறுத்திட்டோம்னா போதும். அப்புறம் சூடு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இந்த பீஃபை பொறுத்தவரைக்கும் அப்படி தான். சூடாக இருக்கும்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் ஆறினோடனே அப்படியே ட்ரை ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். ரெடி ஆகிடுச்சா? அவ்வளோ ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பீஃப் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சூடாக சாப்பாட்டு போட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். சாதம் வடிச்சிட்டிங்களா? சாதம் பாருங்கள், சாதம் ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, இங்கே பீஃப் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து சிக்கன் செய்ய போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டே, இதான் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.